காலிஃப்ளவரோட ஃப்ரை வந்து எப்படி பண்ணலான்னு ஃப்ளவரோட ஃப்ரை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன். இது வந்து உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான முறையில் தான் நான் வந்து இப்போ செய்ய போகிறது. ஸோ தேவையான அளவுக்கு என்னென்ன போடணும், ஸோ நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ ஆயில் போட்டேன். ஆயில் வந்து நல்லா காயட்டும். ஸோ ஆயில் நல்லா காஞ்ச பிறகு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் தென் சீரகம் பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு கடலைப்பருப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்து வந்து போட்டுக்கணும். அதிகமாக வந்து ஒரு நல்லா இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்ச டமாட்டாவும் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வதங்கணும். வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்து போட்டோம்னா அப்புறம் வந்து டேஸ்ட் வந்து அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ஆட் பண்ணிடலாம். சால்ட் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வந்து காரம் வந்து லிமிட்டடாக தான் சாப்பிடுவோம். ஸோ நான் காரம் வந்து இதில் வந்து மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். தேநீர் மிளகாய் பொடி நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா வதங்கின பிறகு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வதக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கிட்டுக்கணும். லைட்டாக வந்து தண்ணி வந்து தொளிச்சிக்கணும். ஸோ இது வந்து ஏன் முழுசாக போட்டு வச்சுக்கிறேன்னா இப்படி இது மாதிரி வதக்கணும் போது எல்லாம் வாங்கிடும். ஸோ அதெல்லாம் வந்து முழுசாக போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு 5 செகண்ட் இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உப்பு காரெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இருக்கும். இது சப்பாத்திக்கு வந்து ரைஸுக்கு சப்பாத்திக்கு வெளியே சைட் டிஷ்ஷாக வந்து இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.